வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன்ல இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் மின்டேர்மா எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை சம் ஆஃப் மின்டேர்ம்ஸ் ஃபார்மேட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ மின்டேர்ம்ஸ்ல ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை ஏன் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா, கேமேப் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கேமேப்பையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கொயரும் ஒரு வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணும். அந்த வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா அது எத்தனை வேரியபிள் கேமேப்பாக இருந்தாலும் சரிதான். இப்போ 2 வேரியபிள் கேமேப்பாகவும் இருக்கலாம், 3 வேரியபிள் கேமேப்பாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் அந்த ஒவ்வொரு வேல்யூக்குமே எல்லா வேரியபிள்ஸ்லையுமே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 வேரியபிள் மேப்பாக இருந்ததுன்னா 1 ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இப்போ 3 வேரியபிள்ஸ் இருக்குன்னா ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 ஒரு ஸ்கொயரில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அந்த 3 வேரியபிளுமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை மின்டேர்மாக நம்ம அந்த ஸ்கொயரில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இப்போ ஏபிசியில் வெறும் பியூசி மட்டும் இருந்ததுன்னா நம்மளால கேமேப்பில் நம்மளோட வேல்யூவை டினோட் பண்ண முடியாது. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம டினோட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை எல்லா வேரியபிள்ஸும் இருக்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ஒரு டேர்மில் ஒரு பூலியன் வேல்யூக்கு, அதாவது ஒரு பைனரி வேல்யூக்கு எல்லா வேரியபிள்ஸும் இருந்ததுன்னா அது மின்டேர்ம்னு சொல்லுவோம். இப்போ n வேரியபிள் இருந்தால் அதுக்கு 2n காம்பினேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லாஸ்ட் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். அந்த ஒவ்வொரு காம்பினேஷனும் ஒவ்வொரு மின்டேர்ம். அதாவது மின்டேர்ம்னா எத்தனை வேரியபிள்ஸ் அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ல இருக்கோ அத்தனை வேரியபிள்ஸும் அந்த வேல்யூஸை எக்ஸ்பிரஷன்ல இருக்கிற வேல்யூஸை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஒவ்வொரு டேர்மும் எல்லா வேரியபிள்ஸும் அதாவது பூலியன் எக்ஸ்பிரஷன்ல ஏபிசி 3 வேரியபிள் இருக்குன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட் ஆஃப் வேரியபிள்ஸ்லையும் அந்த ஏபிசி 3மே இருக்கணும். அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் ஆஃப் வேரியபிள்ஸை நாம் மின்டேர்ம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ எல்லா பூலியன் எக்ஸ்பிரஷனும் அந்த மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா வேல்யூஸும் எல்லா வேரியபிள்ஸும் இல்லைன்ற பட்சத்தில் அதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அதை எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, மின்டேர்மாக எப்படி மாற்றுறது. ப்ராடக்ட் ஆஃப் பூலியன் வேரியபிள்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் ஆச்சுன்னா அது மின்டேர்மாக ஆகாது. அப்படி மின்டேர்மாக ஆகாத இருக்கும்போது அதை மின்டேர்மாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை சம் ஆஃப் மின்டேர்ம்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு பூலியன் ஃபங்க்ஷனை எப்படி சம் ஆஃப் மின்டேர்ம்ஸை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் f = a + b' c'. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஒவ்வொரு டேர்மும் தனித்தனியாக பிரிக்கணும். a தனியாக பிரிக்கணும், b' c' தனியாக வச்சுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ம்லையும் எந்தெந்த வேரியபிள்ஸ்லாம் மிஸ் ஆகுதோ அந்த வேரியபிள்ஸை இதில் இன்க்ளூட் பண்ணணும். எப்படி இன்க்ளூட் பண்ணணும்னா அந்த மிஸ் ஆகிற வேரியபிளை சம் ஆஃப் நார்மல் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் நம்ம அந்த இருக்கிற டேர்மோட ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ எடுத்திருக்கோம், இதில் பியும் சியும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பியை இன்க்ளூட் பண்ணுவோம், அப்புறம் சியை இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பி. இப்போ ஏ கூட எப்படி பியை இன்க்ளூட் பண்ணுறதுன்னா சம் ஆஃப் மிஸ்டு வேரியபிளாக, அதாவது சம் ஆஃப் நார்மல் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் மிஸ்டு வேரியபிள். இங்கே மிஸ்டு வேரியபிள் பி. ஸோ அதனோட நார்மல் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் பி அண்ட் b'. அதை சம் பண்ணுறோம். a and b + b', அதாவது b அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது வெளியில் இருக்கிற ஆண்ட் ஆப்ரேஷன் உள்ளே போகும். உள்ளே போயிட்டு b + b' டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா எப்படி ஆகும்னா ab + bab'. அதை டிஸ்ட்ரிபியூட்டிவ்லான a and b or cனா ab or ac. இதுதான் ஃபார்முலா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவோட ஃபார்முலா இதுதான். அடுத்தது இப்போ ஏபி + ab' கிடைச்சிருச்சு. இப்போ இதில் சி இன்க்ளூட் ஆகலை, அடுத்தது நம்ம சியை இன்க்ளூட் பண்ணணும் இந்த 2 டேர்ம்லையும். இப்போ ஏபிக்கு சியை இன்க்ளூட் பண்ணுறோம். எப்படி இன்க்ளூட் பண்ணணும்னா
AB into C plus C dash. இப்போ distributive law apply பண்ணும்போது ABC plus ABC dash. அடுத்தது AB dash. AB dash கூட C include பண்ணுறோம். C include பண்ணா எப்படி பண்ணா AB dash and C plus C dash is equal to இப்போ distributive law apply பண்ணும்போது AB dash உள்ள கொண்டு போகிறோம். உள்ள கொண்டு போனால் AB dash C plus AB dash C dash. இப்போ ஏல பியும் இன்க்ளூட் பண்ணியாச்சு, சியும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு 4 டேர்ம் கிடைச்சிது. என்னென்ன டேர்ம்னா ஏபிசி பிளஸ் ஏபிசி டேஷ், அடுத்தது ஏபி டேஷ் சி பிளஸ் ஏபி டேஷ் சி டேஷ், அடுத்தது பிசிக்கு ஏவை இன்க்ளூட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு பி டேஷ் சி டேஷில் ஏவை எப்படி இன்க்ளூட் பண்ணுறோம். இங்கே B dash C dash ஏவை எப்படி இன்க்ளூட் பண்ணலாம், B dash C dash into A plus A dash, அதாவது sum of normal form and complement form of a mixed variable. இந்த mixed variable வந்து A, அதனால normal form A with or with complement form of A dash. Okay, இப்போ வந்து B dash C dash உள்ள கொண்டு போகிறோம், அந்த பேரண்டிஸ் உள்ள அப்படி உள்ள கொண்டு போகும்போது A B dash C dash plus A dash B dash C dash. ஓகே, இதோட நம்ம வேரியபிள்ஸை இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அத்தனை மின்டேர்ம்ஸையுமே எடுத்து எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது ஏதாவது ஒரு மின்டேர்ம் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா ரிப்பீட் ஆகிற டேர்மை 2 டேர்ம் இருக்கும், 2 டேர்மில் ஒரு டேர்மை எடுக்கணும். அப்படி எடுக்கணும்னா இதில் பார்த்தீங்கன்னா A B dash C dash வந்து ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் ஆனதுனால அதில் ஒன்றா இங்கே ரெட் மார்க் பண்ணியிருக்கிறது தான் ரிப்பீட் ஆகிற டேர்ம். அதை நான் எடுத்துட்டேன். எடுத்துட்டு மீதி இருக்கிற வேல்யூஸை போட்டுட்டேன். A dash B dash C dash plus A B dash C dash plus A B dash C plus A B C dash plus A B C. அதான் நான் இங்கே வந்து எப்படி எழுதியிருக்கேன்னா அதை எடுத்து எழுதும்போது ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது 3 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால 8 காம்பினேஷன், 0 to 7 காம்பினேஷன். அந்த 0 to 7 காம்பினேஷன்ஸை ஆர்டராக எழுதியிருக்கேன். இங்கே இருக்கிற மின்டேர்மை ஆர்டராக எழுதியிருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்ஸ் வந்து 0, 4, 5, 6 and 7. 0, 4, 5, 6, 7 எப்படி டினோட் பண்ணணும்னா மின்டேர்முக்கு ஸ்மால் லெட்டர் எம், அந்த வேல்யூவை கீழே சஃபிக்ஸில் எழுதணும். எம் 0 வந்து M0, 4 வந்து M4, 5 வந்து M5, 6 வந்து M6, 7 வந்து M7 எழுதிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்னா f of ABC அந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டு இந்த 0, 4, 5, 6, 7 இருக்கு இல்லையா, அதை சம்மேஷன் ஃபார்மெட்டில் எழுதணும். இந்த சம்மேஷன் சிம்பிள் போட்டுட்டு வித்தின் பேரான்தசிஸில் அந்த வேல்யூஸை மட்டும் எடுத்து எழுதணும். 0, 4, 6, 0, 4, 5, 6 and 7. இப்படிதான் sum of midtermsல ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அடுத்த ப்ராப்ளமை இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து f of ABCD. f of ABCD is equal to D into A dash plus B plus B dash D. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இல்லை, ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் இது இல்லை. முதல்ல இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் மாற்றணும். எப்படி மாற்றணும்னா இந்த டியை உள்ளே கொண்டு போகணும். A dash D plus BD, அடுத்தது plus B dash D. இப்போ இது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் மின்டேர்ம்ஸில் மாற்றணும். எப்படி மாற்றணும்னா ஏற்கனவே லாஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோமோ அப்படிதான். ஃபஸ்ட்டு இதில் தனித்தனி லிட்டராக எடுத்துகிட்டு தனித்தனி இப்போ ப்ராடக்ட் ஆஃப் வேரியபிள்ஸாக எடுத்துகிட்டு இந்த மிஸ்டு வேரியபிளை சம் ஆஃப் நார்மல் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து A dash D. A dash Dயில் BCயில் அதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்படி இன்க்ளூட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு Bயை இன்க்ளூட் பண்ணிப்போம். A dash D into D plus B dash இன்க்ளூட் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை யூஸ் பண்ணும்போது A dash BD
plus a dash b dash d மாறும். அடுத்தது இப்போ a dash d ல ரெண்டு டேர்ம் கிடைச்சிருக்கு. b இன்க்ளூட் பண்ணும்போது ரெண்டு டேர்ம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே c இல்லை. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே நம்ம c இன்க்ளூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் a dash bd ல c இன்க்ளூட் பண்ணுவோம். a dash bd is equal to a dash bd into c plus c dash போட்டோம்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணும்போது a dash bcd plus a dash bc dash d. இப்போ ஒரு டேர்ம்ல எல்லா வேரியபிள்ஸும் வந்துருச்சு. இப்போ இது ரெண்டும் சம் ஆஃப் டேர்ம்ஸ்ல மாறிடுச்சு. அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா a dash b dash d. இப்போ இதுல இல்லாதது c. இப்போ c இன்க்ளூட் பண்ணணும். எப்படி இன்க்ளூட் பண்ணணும்னா a dash b dash d into c plus c dash இன்க்ளூட் பண்ணனா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணும்போது a dash b dash cd plus a dash b dash c dash d. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணும்போது அந்த a dash b dash d வந்து இந்த parenthesisக்குள்ள போகும்போது இந்த AND ஆபரேஷன் உள்ள போயிடும். உள்ள போன உடனே c இதோட AND ஆயிடும். அதுல ஒரு r வரும். அப்புறம் c dash இன்னொரு தடவை a dash b dash d குள்ள இன்க்ளூட் ஆகும். அதாவது நார்மல் மேத்தமெட்டிக்ஸ்ல மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் வந்து இருக்கும்போது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். அடுத்தது பிடி. பிடியில் இல்லாத வேரியபிள் வந்து ஏ அண்ட் சி. ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ண போறோம்னா ஏவை இன்க்ளூட் பண்ணுறோம். பிடி இன்டூ ஏ பிளஸ் ஏ டேஷ். இப்போ இந்த பிடியை உள்ளே கொண்டு போனோம்னா ஏபிடி பிளஸ் ஏ டேஷ் பிடி. அடுத்தது இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையும் சி இல்லை. இப்போ சியை இன்க்ளூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏபிடி எடுத்துக்கிறோம். ஏபிடி எடுத்த உடனே ஏபிடி இன்டூ சி பிளஸ் சி டேஷ். இப்போ ஏபிடியை இந்த பரான்தீஸ்க்குள்ள கொண்டு போகிறோம். கொண்டு போனோம்னா ஏபிசிடி பிளஸ் ஏபிசி டேஷ் டி. இப்போ இதில் 4 வேரியபிள்ஸுமே வந்துச்சு. இப்போ இது மிட் டேர்ம் ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து ஏ டேஷ் பிடி. இப்போ அதில் சி இல்லை. இப்போ இதை மாற்றணும்னா சியை இன்க்ளூட் பண்ணணும். ஏ டேஷ் பிடி இன்டூ சி பிளஸ் சி டேஷ். இப்போ ஏ டேஷ் பிடியை இந்த பரான்தீஸ்க்குள்ள கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஏ டேஷ் பிசிடி பிளஸ் ஏ டேஷ் பி சி டேஷ் டி. இப்போ பிடியில் எல்லா வேரியபிள்ஸுமே வந்துருச்சு. இப்போ இந்த பிடிக்கு 4 மிட்டம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஏபிசிடி, ஏபிசி டேஷ், சி டேஷ் டி, ஏ டேஷ் பிசிடி அண்ட் ஏ டேஷ் பிசி டேஷ் டி. அடுத்தது பி டேஷ் டி. பி டேஷ் டி எடுத்துட்டோம்னா இதில் ஏவும் சியும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஏவை இன்க்ளூட் பண்ணுறோம். பி டேஷ் டி இன்டூ ஏ பிளஸ் ஏ டேஷ். பி டேஷ் டியை பரான்தீசிஸ்க்குள்ள எடுத்துகிட்டு போனோம்னா ஏ பி டேஷ் டி பிளஸ் ஏ டேஷ் பி டேஷ் டி. அடுத்தது இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே சி இல்லை. சியை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஏ பி டேஷ் டி ஈக்குவல் டு ஏ பி டேஷ் டி இன்டூ சி பிளஸ் சி டேஷ். அதாவது சி தான் இல்லை, அதனால் சியை இன்க்ளூட் பண்ணுறோம். சம் ஆஃப் நார்மல் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மில் சி பிளஸ் சி டேஷ். இப்போ ஏ பி டேஷ் டியை உள்ளே கொண்டு போனோம்னா ஏ பி டேஷ் சி டி பிளஸ் ஏ பி டேஷ் சி டேஷ் டி. இப்போ ஏ பி டேஷ் பி டேஷ் டிக்கு 4 ஏ பி டேஷ் டிக்கு 2 மிட்டம் கிடைச்சிருச்சு. ஏ பி டேஷ் சிடி அண்ட் ஏ பி டேஷ் சி டேஷ் டி. அதுக்கு அடுத்தது ஏ டேஷ் பி டேஷ் டிக்கு சியை இன்க்ளூட் பண்ணணும். சியை இன்க்ளூட் பண்ணணும்னா ஏ டேஷ் பி டேஷ் டி இன்டூ சி பிளஸ் சி டேஷ். இப்போ ஏ டேஷ் பி டேஷ் டியை சி பிளஸ் சி டேஷ்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். அந்த பரான்தீசிஸ்க்குள்ள கொண்டு போகிறோம். கொண்டு போனோன்னா ஏ டேஷ் பி டேஷ் சிடி பிளஸ் ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி. இப்போ ஏ டேஷ் பி டேஷ் டிக்கும் மின்டம் கிடைச்சிருச்சு. ஏ டேஷ் பி டேஷ் சிடி பிளஸ்
a dash b dash c dash d. இப்போ எல்லா டேர்ம்ஸுமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, மின் டேர்ம் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு கிடைச்ச எல்லா மின் டேர்மையுமே ஒன்றா எழுதுகிறோம். எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா அதில் இருக்கிற ரிப்பீட்டட் டேர்ம்ஸை டெலீட் பண்ணிடுவோம். அப்படி டெலீட் பண்ணணும்னா இதில் ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் வந்து a dash bcd, a dash bc dash d, a dash b dash cd and a dash b dash c dash d. இப்போ இந்த 4 டேர்மையுமே எடுத்துட்டு மீதி இருக்கிற டேர்மை போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூஸ் வந்து 1, 3, 5, 7, 9, 11, 13, 15. அதாவது இந்த வேரியபிள்ஸோட பைனரி வேல்யூ தான் இது. நீங்கள் போட்டிங்கனாலே தெரியும். a dash b dash c dash d னா 0, 0, 0, 1, 1. a dash b dash c d னா 0, 0, 1, 1. அதாவது 3, 3, 0, 0, 1, 1 னா 3. அடுத்தது a dash b c dash d னா 0, 1, 0, 1, 0, 1, 0, 1, 101ன்றது 5. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். a dash b c d னா 0, 1, 1, 1, அதாவது 7. அடுத்தது 1, 0, 0, 1, a b dash c dash d ன்றது 1, 0, 0, 1, அதாவது 9. அடுத்தது a b dash c d ன்றது 1, 0, 1, 1, 1011ன்றது 11. அடுத்தது a b c dash d 1101, 1101ன்றது 13. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்தது a b c d 1111, 15. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. எம்ன்றது மின் டேர்ம், ஸ்மால் லெட்டர் எம் தான் போடணும். மின் டேர்முக்கு ஸ்மால் லெட்டர் எம், மேக்ஸ் டேர்முக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் எம். மேக்ஸ் டேர்மில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸ்மால் லெட்டர் எம் போட்டுட்டு அந்த வேல்யூஸை சஃபிக்ஸில் எழுதணும். சம்மேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும். சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் இல்லையா, அதனால் சம்மேஷனில் எழுதணும். எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் சம்மேஷன் சிம்பிள் போட்டுட்டு வித்தின் பரான்திசிஸில் இந்த கீழே இருக்கிற சஃபிக்ஸில் இருக்கிற வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதணும். இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.